ஒரு கிராமமே பாம்புகள தங்களுடைய பெட்டா வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா? அது என்ன கிராமம்? ஏன் வளர்க்குறாங்க? அவங்கள அந்த பாம்பு எதுவும் பண்ணாதா? டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பாம்பு அதுல பா அப்படின்னு ஆரம்பிச்சாலே நம்ம பயந்து ஓடிருவோம். அந்த அளவுக்கு இந்த பாம்பு மேல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, அது என்ன இடத்துல எப்படி கொத்துமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பயப்படணும் கண்டிப்பா. ஆமா. ஆனா வந்து ஒரு கிராமமே வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி பாம்புகள வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கிராமம் தான் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஷெட்பால் அப்படின்ற ஒரு கிராமம். இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் வந்துட்டு நாகப்பாம்பு வந்துச்சுன்னா, "வாங்க சார் வெல்கம் டூ ஹோம். என்ன சாப்பிடுறீங்க?" அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, நல்லா விருந்தோம்பல் பண்ணக்கூடிய மனிதர்களாக வந்து இருக்கிறாங்க. பெரியவங்க மட்டும் இல்ல. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாம்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய குழந்தைகளா தான் வளர்க்கப்படுறாங்க. அப்படி இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாம்புகள ரொம்ப ஈஸியா கையாண்டுட்டு, அதோட வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீடுகள்ல நாய், பூனை இதெல்லாம் பார்க்க முடியாது. பட் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு தலைக்கும் ஒரு பாம்பு வளர்த்துட்டு வராங்க. சோ இதற்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இது ரொம்ப பல பல ஆண்டுகளாக இவங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு வில்லேஜ் அப்படின்னே சொல்லலாம். நாகப்பாம்பு அப்படின்றது வந்து ஜஸ்ட் உயிரினம் மட்டும் கிடையாது. இது வந்து சிவபெருமானோட தொடர்புடையது. அவங்களோட கழுத்திலேயே இருக்கக்கூடியது. சோ இது வந்து ஒரு உயிரினமா, ஊர்வனமா மட்டும் பார்க்காம, இத வந்து ஒரு வழிபடக்கூடிய ஒரு விஷயமாக அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு வர்றதுனால, இத வீடுகள்ல வச்சு வளர்க்குறாங்க. பாம்புகளுக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களும் இந்த கிராமங்கள்ல இருக்கு. இதுக்காக பாம்புகளுக்கு சடங்குகளுமேவும் அந்த கோயில்கள்ல இவங்க செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே. பாம்பு கொத்தாதா? அப்படின்னு கேட்கலாம். என்னமோ அதிசயமோ தெரியல. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் இவங்க யாரையுமே கடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்படி ஒரு கிராமம் இருக்கு. அங்க பாம்பு வளர்க்குறாங்கன்னு. அதுக்காக இத பார்த்துட்டு யாரும் போய் பாம்பு கூட விளையாடுறது, அது ஒண்ணும் பண்ணாது. அந்த கிராமத்துல வளர்க்குறாங்க. இது வந்து சிவனுடைய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிடலாம். இதே சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு யாரும் பாம்பு கிட்ட டீல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அங்க இருக்கிறவங்க வந்து காலம் காலமா அதோடயே இருந்து பழகி, அது எப்படி அவங்கள கொத்த மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம். பட் இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேட்ஜ். இத நீங்க காரணமா வச்சுட்டு ஒரு பாம்ப பார்த்துட்டு அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் போயிட வேண்டாம். பாம்பு வந்தா ஆப்வியஸ்லி நீங்க தள்ளி தான் நிக்கணும். நீங்க ஒரு பாம்பு பிடி வீரர வந்து கால் பண்ணணும். அவங்க வந்து அத ப்ராப்பரா கையாண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எது விஷமுள்ள பாம்பு, எது விஷமில்லாத பாம்பு இத நம்மளால கண்களால பார்த்து சில பேரால கணிக்க முடியாது. அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.